மறைந்த பின்னணி பாடகி அவங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு சோகம் நிறைந்த விஷயங்கள் இருக்கா? திருமண வாழ்க்கைய பத்தி ஒரு நேர்காணல்ல அவங்களே சொல்லியிருப்பாங்க. அது மிகப்பெரிய வேதனைய கொடுத்திருக்கு. மறைந்த பின்னணி பாடகி ஆஷா அவங்கள பத்தி தான் 2 நாட்களா செய்திகள் நிறைய வெளிவருது. தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட 12க்கும் மேற்பட்ட 12,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காங்க. பாரம்பரிய இசை குடும்பத்தை சேர்ந்தவங்க. தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில மட்டும் இல்ல, தன்னோட முதல் திருமணத்துல சந்திச்ச சவால்கள் குறித்து நேர்காணல்ல சொல்லியிருந்தாங்க. ஆசா போஸ்லேவுக்கு 16 வயசா இருக்கும்போது 31 வயசு கண்பத் ராவ் அப்படிங்கிற அவர் கூட திருமணம் பண்ணிக்கிட்டாங்களாம். தன்னோட குடும்பத்தினரோட விருப்பத்துக்கு எதிராக இந்த முடிவை எடுத்தாங்க. என்னை விட 20 வயசு மூத்த ஒருவரை நான் ரொம்ப இளம் வயதுல திருமணம் பண்ணிட்டேன். அது ஒரு காதல் திருமணம். அவர் ரொம்ப நல்லவர். லதா மங்கேஷ்வர் அவங்களோட செயலாளரா இருந்தவர். எங்களோட திருமண முடிவு அக்காவுக்கு பிடிக்கல. நீண்ட காலமா என்கிட்ட பேசல. நான் திருமணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் ரொம்ப பழமைவாதமானது. அவங்களால ஒரு பாடகிய மருமகளா ஏத்துக்க முடியும். நான் என் குடும்பத்தினரோட, குறிப்பா அக்கா லதா மங்கேஷ்வரோட நெருங்கிய உறவை பேணுவது என் கணவர். என்னோட 2வது மகன் ஹேமந்தோட பிறப்புக்கு அப்புறமா நிலைமை சீராய் மாறிச்சு. இருந்தாலும் அது நீண்ட காலமா நீடிக்கல. திருமண வாழ்க்கையில நான் ரொம்ப துன்புறுத்தலுக்கு ஆளானேன். இதை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்று என் கணவர் வீட்டுல வசை சொற்களும் கொடுமைகளும் இருந்துச்சு. நான் என்னோட தாய், சகோதரிகள் மற்றும் சகோதரிகிட்ட திரும்பி வந்துட்டேன். நான் யாரையும் குறை சொல்லல. நான் என்னோட கணவரை சந்திக்காம இருந்திருந்தா எனக்கு இந்த 3 அற்புதமான குழந்தைகள் கிடைத்திருக்க மாட்டாங்க. அதே சமயம் வாழ்க்கை நல்லா அமைஞ்சிருக்கும். இதை நான் உணர்ந்துட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் தொடர்ந்து பேசினவங்க முதல் கணவர் கிட்ட இருந்து பிரிஞ்சதுக்கு அப்புறமா இசையமைப்பாளர் TR பர்மன் அவங்க கூட நட்பு கொண்ட நாங்க 80ல திருமணம் பண்ணிக்கிட்டோம். இது எங்களோட 2வது திருமணம். கருத்து வேறுபாடு காரணமா ஒரு கட்டத்துல பிரிஞ்சு வாழ்ந்தோம். பர்மன் இருக்கும் வரை நாங்க 2 பேரும் பரஸ்பர மரியாதைய பேணி இருந்தோம். இந்த நிலையில ஆஷா அவங்களுடைய மறைவும் ஒட்டுமொத்த இந்திய சினிமாவையே நிலைக்குலைய வச்சிருக்கு. சுமார் 70 வருஷமா தன்னோட குரலால ரசிகர்களுடைய உணர்வா கலர்ந்திருந்தாங்கன்னு சொல்லலாம். அவங்களோட மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க எல்லாமே. 9 வயசுலயே இவங்களுடைய இசை பயணம் ஸ்டார்ட். ஏகப்பட்ட பாடல்களை பாடியிருக்காங்க. தமிழ்ல மறக்க முடியாத நிறைய பாடல்களை இளையராஜா அவங்க வாய்ப்பு கொடுத்து பாடியிருக்காங்க. எங்க ஊரு பாட்டுக்காரன் படத்துல செண்பகமே செண்பகமே பாடல் இவங்க பாடிருக்காங்க. சேதுபதி IPS படத்துல நடசாத்து, மீரா படத்துல ஓ பட்டர்ஃப்ளை, நேருக்கு நேர் படத்துல எங்கெங்கோ அப்படிங்கிற பாடல் எல்லாம் இவங்க தான் பாடிக்காங்க. அவ்வளவு அழகான குரல். சந்திரமுகி படத்துல கொஞ்ச நேரம் பாடல் கூட இவங்க பாடின பாடல் தாங்க. இப்படி ஒரு நல்ல குரலுடைய ஒரு பிரபலமான பாடகியை இழந்துட்டோம் அப்படிங்கிறது ரசிகர்களுக்கும் ரொம்ப வேதனைய கொடுத்திருக்குங்க.